السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. صدق الله العظيم. சங்கையான பெருமக்களே, சிறப்புமிக்க முஹர்ரம் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் 10வது நாள் ஆஷூராவுடைய தினமாக இருக்கிறது. அது மிகவும் ஒரு கண்ணியமான யௌமுன் அதீமுன், ஒரு மகத்துவமான ஒரு நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. ரஹ்மான் தன்னுடைய அடியார்களை அவர்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பல்வேறுபட்ட நாட்களை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான். அந்த நாட்களில் அவர்கள் செய்கின்ற அமல்களுக்கு பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அதில் ஒன்றாகத்தான் இந்த ஆஷூராவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நாளில் நோன்பு பிடிப்பது குறித்து சொல்லுகின்ற பொழுது, யார் அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். இதனுடைய வரலாறுகளை குறித்து நிறைய விடயங்கள் இந்த மாதத்தில் நிறைய வரலாறுகள் இடம்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வரலாறுகள் அதிகமாக பேசப்படுவது வழமை. நஜ்ஜல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம், நஜ்ஜல்லாஹு ஃபீஹி நபிய்யுஹு மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா, அன்னவர்களுக்கும் அன்னவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். ஃபிரௌனுடைய படைகளை விட்டு அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா நகரத்திலிருந்து மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத்து சென்ற பொழுது அங்கு யூதர்கள் நோன்பு நோற்றிருப்பதை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய விடயத்திலே அவர்களுக்காக வேண்டி நோன்பு நோற்பதிலே மிக தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். வஸாமஹு வ அமர பிஸியாமிஹி, பெருமானார் நோன்பு பிடிக்கிறார்கள், அவர்கள் சஹாபாக்களை நோன்பு பிடிக்க சொல்லுகிறார்கள். பெருமக்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினமாக இருக்கிறது. அந்த நாளோடு சேர்த்து முந்தைய நாள் வியாழக்கிழமை 9வது நாளாக இருக்கிறது. அன்றைய நாளும் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ, நான் அடுத்த வருடம் நான் இருப்பேனாக இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். ஏன்? யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக. பெருமக்களே, எதிர்வருகின்ற ஆஷூராவுடைய தினத்தில் நாம் நோற்பவர்களாகவும், அதற்கு முன்னால் இருக்குகின்ற 9வது நாள் நோன்பு பிடிப்பதும் சுன்னத்தாக இருக்கிறது. அன்றைய தினம் நோன்பு பிடிக்க முடியவில்லை என்றால் 11வது நாளிலாவது நோன்பு பிடித்து 10வது நாளும் 11வது நாளும் 9, 10 அல்லது 10, 11 இந்த 2 நோன்புகளை பிடிப்பதன் மூலமாக அதிகமான சவாபுகளை வல்ல ரஹ்மான் நமக்கு தருகிறான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது. பெருமக்களே, அந்த அடிப்படையில் எதிர்வருகின்ற அந்த தாசுஆ ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பவர்களாகவும், அந்த நாளில் அதிகமான நன்மைகளை செய்கின்றவர்களாகவும், அமல்களில் ஈடுபடுகின்றவர்களாகவும், சதகாக்களை கொடுப்பவர்களாகவும், குர்ஆன் திலாவத்துகளை நாம் ஓதுகின்றவர்களாகவும்,
பிற மனிதர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றவர்களாக, தனது குழந்தைகளுக்காக வேண்டி, பெற்றார்களுக்காக வேண்டி, உறவுகளுக்காக வேண்டி, கஷ்டப்படுகின்றவர்கள், நோயாளிகள், கடனாளிகள், இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றவர்களாகவும். பெருமக்களே, அதிகமான நபிமார்களுடைய சோதனைகள், அவர்களுடைய சோதனைகள் நீங்கிய, அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்ற ஒரு நாள் தான் ஆஷூராவுடைய தினம். அந்த நாளில் நாமும் நமது கஷ்டங்களை ரப்பிடத்தில் எடுத்து கூறி அதை விட்டு விடுதலை பெறுகின்ற, அதை விட்டு வெற்றி பெறுகின்ற அந்த விடயத்தில் நாம் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற சமூகத்தில் நம் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியருள்வானாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி அவன் பொருந்திக்கும் மக்கள் கூட்டத்தில் சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.